السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருவேதத்தில் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக ஆகக்கூடும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நோன்பின் நோக்கம் மனிதனுடைய வாழ்விலே, மனிதனுடைய உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. தக்வாவினால் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன? 13 விதமான பிரயோஜனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். முதலாவதாக, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் லேசாக்கி தருகின்றான். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. உங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருகின்றான். சிரமங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிக்க செய்கின்றான். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. கணக்கின்றி அல்லாஹ் உங்களுக்கு ரிஸக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் உங்களுக்கு சத்தியம் அசத்தியத்திற்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடிய, சத்தியம் அசத்தியத்திற்கு மத்தியில் வேறுபடுத்தி வாழக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லகும் ஃபுர்கானா. நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து வாழ்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் வேறுபடுத்தக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். ஐந்தாவதாக, கண்ணியத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுடைய நேசர்களாக்கி விடுகின்றான். இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கின்றார்கள். பாவங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லகும் ஃபுர்கானம் வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆதிகும். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் உங்களை பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு மறுமை நாளிலே பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். வ யக்ஃபிர் லகும் துனூபகும். சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். நரக வேதனையை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கின்றான். சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா. அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களை நாம் நரக வேதனையை விட்டு பாதுகாக்கின்றோம். காஃபிர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கின்றான். வஇன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருகும் கைதுஹும் ஷைஆ. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய நேரத்திலே காஃபிர்களுடைய சூழ்ச்சியினால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்ததாக, கணக்கின்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான். வமன் யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆதிஹி வ யு'திம் லஹு அஜ்ரா. அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு பெரிய கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். கடைசியாக 13ஆவதாக, பயனளிக்கக்கூடிய பிரயோஜனமான கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான். வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். வயுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நோன்பின் மூலமாக நாடப்படக்கூடியது தக்வா. தக்வாவுடைய 13 பிரயோஜனங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பித்திருக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நோன்பின் மூலமாக தக்வா உடையவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்னை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.